ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 3 ஹார்ட் மோடில் வச்சுட்டு திடீர்னு விளாட போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு, ப்ரோ கிராணி சாப்டர் 3 ஹார்ட் மோடில் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு. ஆனால் விளாண்டேன், கடைசியில் ஜெயிக்க முடியல. இதே வீடியோ நான் திருப்பி 2 வாரம் கழிச்சும் போடுவேங்க. அப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் தோற்று போயிட்டேன். பரவாயில்ல, ஆனால் இந்த வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குங்களா அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு லைக் போட்டுக்கோங்க. இன்ட்ரோவில் ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க. யாரா இன்ட்ரோவை பார்த்துட்ருப்பானு. இன்ட்ரோ பார்த்து முடித்தோடனே நிறைய இடத்து இதில் கட் பண்ணியிருப்பேங்க. அது மட்டும் கொஞ்சம் மறைஞ்சு வரும். ஏன்னா நான் இது ஒரு 45 நிமிஷமோ 50 நிமிஷம் வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி 21 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். ஆஹா, லாக் பிக் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணே. நான் எவ்வளோ பொறுமையாக ஓப்பன் பண்ணுது, எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம லெஃப்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட்டர் இருந்துச்சு. இது மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகணும், இதையும் ஓப்பன் பண்ணி விட்டு போகலான்னு பார்த்தோம். அதையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராணி வந்துடுமோன்னு ஒரு பயந்தாங்க. ஏன்னா ஹார்ட் மோலது கிராணி பயங்கரமாக இருந்துச்சு. இதிலலாம் நான் நிறைய தடவை அடி வாங்கினேன். கேரட்டு பாயில் லாங் ரேஞ்சிலேருந்தே ஷார்ட் கன் வச்சு அடிக்கிறாங்க. பெரிய ஆள் தான். இப்போ யாராச்சும் இன்ட்ரோ கொடுப்பாங்களா? வாங்க பார்க்கலாம். எதுக்கும் காதில் ஒட்டு கேட்கலாங்க. யாரும் இல்லைங்க. அச்சோ கிராணி எங்கே திடீர்னு வருதுங்க. இந்த சைடு பார்த்ததோட சரி, இந்த சைடு பார்க்காம வந்துருந்தானே ஜோலி மூச்சுக்கு ஃபஸ்ட்டு இதுலையே. ஓடுறா கைப்பில்ல, நிற்காம ஓடே நின்றனோ ஜோலி முடிஞ்சிடோய். ஓடுறா. ஐயோ, என்ன இவ்வளோ தூரம் துரத்திட்டே வருது. சரி, இந்த கதவு வழியோ எஸ்கே போயிடலாம். அடே கதவை திறக்கடா. இங்கே கிட்டே வந்துடுச்சு, கதவு திறக்கப்பட்டுறாருக்கு. அதுக்கு லாக் பிக் வச்சு ஓப்பன் பண்ணணுமாடா? எத்தனைடா? ஐயோ, கிழட்டு பையன் வேறு வரானே. அவன் வந்தானா லாங் ரேஞ்சில் வந்து போட்டு தள்ளிடுவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம். ஆஹா, பார்க்கல. கிராணியை எப்படியாச்சும் மாட்டி விட்டு நான் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறேன். ஆக முடியலைங்க. அவனும் வந்து துரத்திக்கிட்டே இருக்கா. கிராணி துரத்தாத, இந்த அங்கே தான் கிளட்டு போயிருக்கா. அவனை போய் துரத்து. இது ஓப்பன் பண்ணு. ஐயோ, கிட்டே வந்துடுச்சு. அடங்கொய்யால கைப்புள்ள ஓடுறான். கிளட்டு பையங்க அப்பாடியும். ஏங்க ஃபஸ்ட்டு மேட்செல்லாம் கிளட்டு பையன் நல்லா இருந்தாங்க, கண்டுக்கவே மாட்டேறேன். இந்த கிளவி தான் சும்மா அப்படியே கடுப்பாகுது. சரி, வேணாம் மேலே போகலாம். மேலே போயிட்டு காக்கக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ, கதவு திறக்க மாட்டேங்குது. ஐயோ கிராணி, சோழி முடிஞ்சா. என்னடா இந்த இடத்துலேருந்து வரேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே துரத்திக்கிட்டு இருக்கானுங்க, நிற்க மாட்டுறானுங்க. அதான் வேறு என்னங்க வழி. ஸ்டார்டிங்லேருந்தே துரத்திட்டு இருக்கானுங்க ரொம்ப நேரமாக. இப்போ இருங்க, இங்கே ரொம்ப நேரம் கிராணி நின்றுக்கிட்டு இருக்குங்க. சரி, அதான் போயிடுச்சே அப்படின்னு நான் இங்கே இருக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பேன். இங்கே ஒன்றுமே கிடைக்காது. அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க கபோர்டுக்கு போகலான்னு போவேன், அங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு. கிராணி வந்து ஒரு பயந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பீரோவை திறந்து பார்த்துடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா இதுக்குள்ளே பெரிய ஐட்டம் இருந்தாலும் தருவானுங்க. ஒன்றுமே இல்லை. சரி, இங்கே திறப்போம். ஆஹா, வெப்பன் கீ. எறா கைப்பில் வாடா போகலாம். எலக்ட்ரிசிட்டி வேலை செய்ய மாட்டேதுங்க. ஆமாம், இது ஓப்பன் பண்ணணும். நம்ம எஸ்கேப்பாக இருக்குது, இதுதான் ஒரே வழி. ஏன்னா அது கிளவி ட்ராப் போட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால இப்படியே ஓடுவோம். யாரும் வராத வரைக்கும் நல்ல விஷயந்தான். வந்தாஆனால் நம்ம கதை முடிஞ்சே. ஏங்க இப்பயும் நான் வாய்ஸ் ஓவர் முடிச்சு தாங்க கொடுக்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது எப்படி கொடுக்குறதுன்னு. டாய் கிழட்டு பையில எங்கடா இருக்க? ஆஹா, கல் இருக்குது. இந்த கல்லை தூக்கி கிழட்டு பையன் மண்டையிலையும் கிளவி வாயிலையும் ஒன்று போட்டுடலாம். கிளவி வாயில் ஆல்ரெடி யாரும் கல்லை தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஓடு. எவனும் வராத வரைக்கும் சரி தான், நல்ல விஷயம். வந்தானா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வெப்பனும் இல்லை. வெப்பனை விட என்ன ஹார்ட் மோடில் வச்சு விளாட்றது கஷ்டமாக இருக்குது.
இப்போ பாருங்க, இது சர்ப்ரைஸ். இது கிராணிக்காக இழுப்பேன், கிளட்டு போய் வருவான். வணக்கம் படமாப்பில் ஒரே போர்டு. 2வது நாளும் முடிஞ்சிருங்க. ஐயோ ஐயோ, 3வது நாள் வந்தாச்சா? ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக கிராணி 3 விளையாடுறேங்க. கிராணி 3 ஃபஸ்ட் டைம் இல்லை. நான் நான் ஈஸியில் தான் மோஸ்ட் வச்சு விளாடுவேன். இந்த வட்டம் திடீர்னு ஹார்டில் வச்சு விளாட்றேன். இன்ன வரைக்கும் ஹார்டில் வச்சு விளாண்டதே இல்லைங்க. இப்போ தான் ஹார்டில் வச்சு விளாட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், அவருக்காக போடணும். ப்ரோ கவலைப்படாத ப்ரோ, இதுக்காக நான் திருப்பி 2 வாரம் கழிச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுவேன். இல்லைன்னா பொருள் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆக முடியல. 2 வாரம் கழிச்சு எஸ்கேப் ஆவேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏங்க ரோப்ளாக்ஸ் போடலாமா? ரோப்ளாக்ஸ்லையும் கிராணி கேம் இருக்குது, அதுவும் போடலாமா? எல்லாம் சொல்லுங்கள். அதில் மல்டி பிளேயர் வேறு இருக்குது. நிறைய பேர் ரோப்ளாக்ஸ் பிளேயர் இருப்பீங்க. ஸோ ஆஹா, ஜென்ரேட்டர் கேபிள் இங்கே தான் இருக்கா? ஒன்றை தான் தேனே, ஆனால் ஷெட்டுக்கு இல்லையே. ஐயோ வந்துட்டு. ஏண்டா மேலே மட்டும் போக விடாது இந்த கிளவி. ஓடுறா கைப்புள்ள, ஓடு ஓடு ஓடு. கேல்ட்டு பையன் வராத வரைக்கும் நல்ல விஷயம். இந்த கேபிளை முதல வாயில் போட்டு போயிடலாமா? முதல வாய் எங்கே இருக்க? பேசாமல் நம்ம ஷெட்டுலேயே தூக்கி போட்டு போயிடலாங்க. தேவைப்படுச்சுன்னா வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கடைசியில் நான் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். ஏன்னா ஷெட்டுக்கே கிடைக்காதுங்க லாஸ்ட் வரைக்கும். இந்த இடத்துல நைஸாக போய் உட்காந்துக்குவேங்க. இந்த இடத்துலையும் நான் திருப்பி கட் பண்ணிடுவேன். ஏன்னா நிறையா இடத்துல ரொம்ப நேரம் இவனுங்க துரத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. நான் இத்தனை நாள் கிராணி கேம் விளாண்டுருக்கு, இப்படி துரத்துனதே இல்லை. ஆனால் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தடவை ஓடி இருக்கேன். நான் முதல்ல ஒரு சேனல் வச்சுருந்தேங்க, ஆஷ் கேமிங்னு. அதில் வந்து கிராணி சாப்டர் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அந்த சேனலை நான் அழிச்சிட்டேங்க, நல்லாவே இல்லை. அதான் நான் புதுசாக ஓப்பன் பண்ணேன். பரவாயில்ல, இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படியே பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம 100 சப்ஸ்கிரைபருக்கு நோக்கி போகலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வெயிட் பண்ணுவாங்க, கிராணி வருமானு. திருப்பி போட்டு எடுக்கலான்னு பார்ப்பேன். நான் போட்டுருந்தானே ஜோலி முடிஞ்சிருக்கும். கிளவி இங்கே இருக்கேன்னு தேடி பார்த்துட்டே இருக்குது. நீ என்ன தான் நினச்சாலும் கிடைக்க மாட்டேன். நான் ஓடி போயிரு. ஓலாம் மண்டே வச்சிடும் பார்த்துக்க. ஐயோ கிளவன் எங்கே சுடுறாங்க? இந்த இடத்துல அவங்களோட கன் சவுண்டு, கேமிங் சவுண்டில் கம்மி பண்ணியிருப்பாங்க. கம்மியில் டோட்டலாகவே அதெல்லாம் எரேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு என் வாய்ஸ் கேட்க மாட்டுது. அவனை வச்சுருக்கானுங்களா? ஆஹா, கிளவி இருக்குது. கிளட்டு போய் ரொம்ப நேரம் ஒரே இடத்த சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் அவன் போயிட்டான், நான் நைஸாக ஓடி வந்துட்டேன். சரி, நம்ம வெப்பன் கீ வச்சுருக்கோம், இதை வச்சு இப்பயாச்சும் எடுக்கிறதுக்குண்ணா. ஐயோ, இப்பயும் எடுக்க விட மாட்டுறானுங்க பைத்தியக்காரனாயே. இவனுக்கு என் மேலே என்ன கோவன்னே தெரிலங்க. வெப்பன் கீ என்ன மேலே ஏற விட மாட்டுறானுங்க. மேலே ஏறினா காக்காவை போட்டு தள்ளிடுவேன்னு. அதோட அவன் ரூமுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க. ஏதோ சீக்ரெட் வச்சுருக்கான், கண்டுபிடிப்பேன். எங்கள் ஜென்ரேட்டர் இருந்துச்சுன்னா இது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆனில் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி. இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு அவனுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த இடம் தான் எனக்கு ஒளி இருக்கு, என் கண்ணில் தெரிஞ்சது, வேறு எதுவுமே தெரியல. சரி, நம்ம இந்த சைடு இப்போ சுற்றி போகலாம். அந்த சைடு போனால் கிழவன் அந்த சைடு தான் துரத்திட்டு போனான். அதனால் அங்கிட்டு போயிருப்பான்னு நினச்சிட்டு நான் இந்த சைடு போயிட்டுருக்கேங்க. இந்த இடத்துலையான்னு தெரியல, நான் கிளவி ரொம்ப நேரம் சுட்டுக்கிட்டே இருப்பான். நான் காரை சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பேன். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வீடியோ பெருசாக போகுது. வீடியோ பெருசாக போகிறத விட அப்லோட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. பிசி வாங்கணும். இன்னும் ஒரு 1 இயரில் பிசி வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் வீடியோ போகலாம். இப்போ பெட்டுக்கல்லில் ஒளிஞ்சிட்டு வந்துடுச்சாங்க. கரெக்டாக பார்த்தா கேல்ட்டு பையனும் வரான். 2 கல் இருக்குது. அவனை போட்டுடலான்னு ஒரு ஐடியா. ஆனால் இவனை போட்டால் கிளவி வருமே. சரி, கைப்புள்ள அந்த கன்னுடுறான். இது எடுத்தோன்னே ஒரு கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி ஒரு திமிரு ஆதாங்க எல்லாமே கண்ணில் தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிராணி கதை முடிஞ்சிச்சு. ஏய் தலை. ஆஹா, இப்போ தான் கிளவியோட ஆசையான பெட்டை
ஒரே போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே புல்லட் இருக்குங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ள டெடி போனோட்னா விளாடும்போது இருந்துச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விளாண்டேன் ப்ரோ. அப்போ எல்லாத்தையும் தோத்துட்டேன். ஒரு மேட்ச் ஒரு பொருள் கூட எடுக்க முடியல. ஹார்ட் மோட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படிதான் விளாட்றீங்களோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹார்ட் மோடு சத்தியமாக விளாடவே முடியல. கொஞ்சம் பொருளை கண்டுபிடிப்பேன் நான், அவனுங்க மேலேயே ஏற விட மாட்டானுங்க. ஏய் என்ன பேசுகிற? ஒரே போட்டுறேன், பார்க்குறியா? போடுறா பார்ப்போம். வாயிலே போடுறேன், இந்த வாங்கிக்க. அவ்வளோதான், காயினை தூக்குறோம், கிளம்புறோம். அச்சாச்சா அண்ணே நீ எங்கே போகிற? ஐயோ காலைல மாட்டிக்கிச்சு. நீ போடாதே, ஜோலி முடிஞ்சிடும், நில்லு. அவ்வளோதான், நின்றுச்சு. நீ அந்த காக்காவுக்கு பதிலாக நீ இரு, நான் போய் காயினை தூக்கி போட்டு வந்துடுறேன். கரெக்டாக காக்கா கூட்டில் போகணும். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த பிளாங்க் எடுத்துருக்கலாம், அதுவும் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஹார்ட் மோடில் நான் கிரானிக் பயந்துக்கிட்டே நிறைய பொருள் எடுக்காம விட்டுட்டேங்க. ஸோ யாரும் இதை தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கிரானி சாப்டர் 3 ஹார்ட் மோட் விளாட்றேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஈஸியில் வச்சு விளாண்ட பிளேயர் நார்மல் எதுவுமே போகாமல் திடீர்னு ஹார்டில் வச்சு விளாட்றேன்னா, அதனால் இந்த இடத்துல கீழே இறங்கலான்னு பார்ப்பேன். விழுந்தானே இந்த கதையும் முடிஞ்சிடணும் ஒரு பயம்தான். பயத்தில் அப்படி இந்த சைட் ஸ்லெண்ட்ரினா ரூம் கோடிலாம் நான் ஸ்லெண்ட்ரினா ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேங்க. ஹார்ட் மோடில் வந்துக்கிட்டே இருக்கும். வேணால் டெடியை கண்டுபிடிச்சி நம்ம லூட் எடுத்துக்கலான்னு. இங்கே நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. கிராணி அந்த காக்காவை கொண்டோடனே ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருந்துச்சு. கிராணி அப்படியே அந்த சைடு ரூமுக்கு போகும். இந்த இடத்துலையும் நான் கட் பண்ணிடுவேங்க. கன்னை கீழே போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். ரொம்ப நேரமாக வரவே வராது. ஐயோ இப்போ கீழே குதிச்சோம்னா நம்ம கதை முடிஞ்சுமான்னு பார்ப்பேன். சரி வேறு வழி இல்லை, கீழே குதிச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த சரி இறங்க முடியாது. இப்படியே இறங்கணும். கேல்ட்டு பையன் வருவான். இப்போ பாருங்களேன், அவனுக்கு இன்ட்ரோ கரெக்டாக இருக்கும். பழைய ஈயம்பத்தாலைக்கு பேர் சம்பளம் வருவான் பாருங்க. பழைய ஈயம்பத்தாலைக்கு பேர் சம்பளம். அடே நில்றா, எங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேறேன். நிற்காம நான் எப்படா சொல்கிறது கேல்ட்டு பையில? கூப்பிடுவான் பாண்டாடி. ஐயோ புல்லட் இல்லையா? இப்போ எப்படி ஓடுறது? டே உன் மண்டையை காட்டுறா, உன் மண்டையை கழட்டி இதில் புல்லட்டாக மாட்டிக்கிறேன். கிராணி வர்ற மாதிரி தான் இருக்குது. வருமோ? புருஷனுக்கு ஒன்றும் வராமல் இருக்குமா? வந்துருச்சு. இப்போ தானே ஒரு அக்மார்க் கல்வி. நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இவனுக்கு முன்னாடி நின்றா நமக்கு அதே முடிச்சுடுவாங்க. ஏய் கிளவி போ. ஐயோ கிளட்டு பையன் மறைஞ்சிட்டான். போச்சு, நம்ம கதை முடிஞ்சிருமோ? கிளவி அதான் புருஷன் போயிட்டால, வீட்டுக்கு கிளம்பு. அவ்வளோதான். பேசாமல் இந்த வீட்டை நம்ம பத்திரத்துக்கு மாற்றிடுவோமா? கிராணி சண்டைக்கு வரலான்னா மாற்றிடலாம், வந்துச்சானாலும் மாற்றிடலாம். இந்தா கேல்ட்டு பையன் துப்பாக்கி இருக்குல்ல, ஏதாச்சும் போட்டுடலாம். எங்கே 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 இங்கே இந்த இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா கன்னில் 2 புல்லட் கிடச்சிருச்சா. அவனுங்க 2 பேரையும் போடணும்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்பேன். அப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணிடுவேன். வரட்டும்னு அங்கே வர விட்டு இங்கே இவனை போட்டு கரெக்டாக எங்கே சுட்டேன் பார்த்தீங்களா? இவன் வயிற்றுலேயே ஒரு போடு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓடுறா வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம இந்த கன்னில் புல்லட்டை லோட் பண்ணி வண்டி டிக்கியில் வச்சிடலாம். ஏன்னா இந்த கேல்ட்டு போய் வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவான். ஓஹோ இது ஏன் கன்று? நம்ம ஸ்லிங்ஷாட்டை போய் எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஏமே ஏங்க அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ண ப்ரோ. நான் கிரானி சாப்டரை திருப்பி 2 வாரம் கழித்து போடுவேன். அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் விளையாண்டு எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எடுத்துட்டு
அந்த ஒரு கேமையாச்சும் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருப்பல, அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஒரு 2 வாரம் மட்டும் டைம் கொடுங்க. இந்த வீடியோ எப்படியாச்சும் முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். எனக்கு கடைசியில் நம்மளை போட்டு விட்டாங்க. ஆறுனுங்க சவுண்டு போடவே மாட்டுறாங்க. கிளவி வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. இந்த இடத்துல நான் இதை கட் பண்ணவே இல்லையா? கட் பண்ணானா இல்லையா இந்த இடத்துல நான்? டேய் கதவை துறடா. ஏங்க அவனுக்கு வருவானுங்கன்னு ஒரு பயத்தில் இந்த இடத்த திறக்காமையே வச்சுருந்தேங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்குங்களா, நான் பாவம் தானே. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ஆளில் போட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் எப்படியோ ரீச் ஆகிட்டேன். சீக்கிரமாகவே ரீச் ஆகிருக்குங்க. இதே மாதிரி அப்படியே 100 போகலாம். அப்புறம் 250, அப்புறம் 500, 750, 1000, அதாவது 1K அடிக்கணுங்க. சரி கிராணி வர்ற மாதிரி இருக்குது, அந்த ஃபோட்டோ தள்ளி விட்டேங்க. சரி கிராணி வந்துச்சு நம்ம போட்டு தள்ளின்னு இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி கிளவி வந்து இது திறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல போய் அப்படியே நின்றுக்குவேங்க. சரி பார்த்துச்சு நம்ம கதை முடிஞ்சுன்னு. சரி இங்கேயே நின்று பார்த்துட்ருப்பேன். கிராணி பார்த்துருச்சுங்க. சரி திறக்க முடியாதுன்னு பார்த்தா திறந்துருச்சு வந்துச்சு. ஜோலி முடிஞ்சிச்சு. ஆமாம்ல, என்கிட்ட கல் இருக்குது, வாயிலே போட்டிருக்கலாம், மறந்தே போயிட்டேன். கிராணி வாயில் போட மறந்துட்டேங்க. என்னடா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது டேரக்டர். திருப்பி காலை உடச்சிட்டாடா. காலு இங்கே பாருங்க, பாவம் நொண்டிக்கிட்டே வரான். பரவாயில்ல, நொண்டை வச்சதுக்கப்புறம் தான் ஸ்பீடாக இதை திறக்கிறான். அடே நீ ஏன்டா நொண்டி? ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலரேட்டரை போய் மாட்டணும். இதை எடுத்து நம்ம போய் கீழே தூக்கி போட்டு அப்புறம் நம்ம போய் மற்ற பொருள் எடுக்கலாம். ஏன்னா வேறு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆக்சிலேட்டர் கீழே போட்டால் கண்டிப்பாக இதை தேடி கிராணி வரும், வந்தே தீரும். போயிட்டானுங்க. நம்ம எஸ்கேப் போயிடலாம். ஏங்க கிராணி ட்ராப் இருக்கும், மிதிக்காமல் போயிடலான்னு பார்த்தா மிதிச்சிட்டேன். ஐயோ வந்துருமே, எங்கடா ஹோல்டு பட்டில் காணான்னு பார்த்தா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஹோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பியெல்லாம் பார்க்கலங்க. விட்டால் போதும்னு ஓடினேன். கேள்ட்டு போய் ரூமுக்கு போயிட்டு அவன் பெட்டில் ஒளிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பயம் போச்சு. கிராணி அந்த நேரத்தில் சைத்தாமாவை மாறிடும். தனியாக விளையாடுறதுனால வளரிட்டுருக்குங்க. கிளவி வெளியே வா, வெளியில் வீட்டுக்குள்ளே வா. அவ்வளோதான். கிளம்ப எங்கே தெரியாது. ஜெய் கிளவா. எங்கே இந்த இடத்துல கன்னை வச்சுட்டு அவன் படுத்துருவாங்க. வச்சுட்டு படுத்தவனே நான் கன்று எடுத்துட்டு சரி ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்லையும் போட்டு தள்ளிடுவாங்க. கன்று நம்ம ரீலோட் பண்ணி தான் வச்சுருந்தோம், நல்லதாக போச்சு. கிளவனை போட்டு கிளவி வா, அவ்வளோதான், ஜாலி முடிஞ்சு விட்டிங்க போங்க. இந்த இடத்துல இது வழியவே விடலைங்க. விடாத மாதிரி என்ன செய்கிறது? வெளியே போ, அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த கன்னை இதுக்குள்ளே போட்டு போகலான்னு பார்த்தா இதுக்குள்ளேயும் போய் நிற்காது. சரி இது எங்கேயாச்சும் சேஃபாக தூக்கி பண்ணணுமேன்னு தான் பார்த்தேன். கிளம்ப வந்தானா அது எடுத்துருவானேன்னு பார்த்தவொடனே சரி க்ரௌபாரை நம்ம அங்கே தூக்கி போட்டு கன்னை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கீழே உடைக்க வேண்டியது இருக்குதுங்க, அதாவது இந்த கிளாஸை உடைக்க வேண்டியது இருக்குல்ல, அதை மட்டும் உடச்சிட்டு க்ரௌபார் எடுத்து இங்கேயே ஓப்பன் பண்ணியிருக்கலாம். சரி மேலே இருந்து ஓப்பன் பண்ணலன்னு ஏதோ ஒரு லூசுத்தனமாக பண்ணது தாங்க. சரி இந்த டோரையாச்சும் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருக்கலாம், நம்ம ஒளி இருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டே போயிருக்கலாம். இப்போ கன்னை எடுப்பேன், கிளவி மேலேயும் சுடுவேன், ஆனால் கிளவிக்கு ஒன்றுமே ஆகாது. புல்லட்டை லோட் பண்ணிக்கோங்க. புல்லட்டை லோட் பண்ணு. சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு பார்ப்பேன். போயிட்டு வந்துட்டேன். இப்போன்னு பார்த்தா கிளவி சவுண்டு கேட்கும். பார்த்தா இந்த சிலிந்து வருது. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இங்கே கிராணி நம்ம முடிச்சு விட்டாங்க போங்க. ஓடுறா கைப்புள்ள, நிற்காத, கிளம்பி துரத்திட்டே வருது. கிளம்பி இந்த கன்னை வேணா வச்சுக்கண்ணே, விட்டுரு.
இல்லைன்னா பூஷனை கூப்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். இங்கேயே கிராணி கொஞ்சம் நிற்குங்க. நிறைய இடத்துல கட் பண்ணி போட்டிருப்பேன். எங்கள் இந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ளஸ் இந்த வீடியோவையும் நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். வீடியோனா கிராணி 3 தானே? கிராணி 3 தான். நான் இதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுவேங்க. இங்கே நிற்பேங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு. 2 பேர் கரெக்டாக வருவாங்க, டொப்புன்னு தலையில் அடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னா. டேய் வேமா வாங்கடா, வேலை இருக்குது. வந்துட்டானுங்க. கிளவி வா, இந்தா வாங்கிக்க. எங்கே புருஷன்? கேரட்டு பயிலே வாடா. ஓஹோ, கேரட்டு நாயே செத்துப்போ. கன்று வச்சு எத்தனை தடவை போட்டேன். இங்கே ஆக்சிலரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம போய் ட்ரெயினில் மாட்டிடலாம். ஓடுறா மாட்டி ஓட மாட்டேன். கீயும் ஜென்ரேட்டர் கேபிளா, அந்த சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் நேரம் இது ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபியூஸும் காஜு வீலா, அது என்ன வீடு 2 1 விளாண்டு எனக்கு ரொம்ப குழப்புது. அதுங்க கூட நான் ஈஸியாக முடிச்சிட்டேங்க. அதையும் ஈஸியாலாம் முடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட் டேயில் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுவே நார்மலாக வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணேன். இது நான் தான் ஃபஸ்ட் டைமே இது ஹார்ட் மோட் விளாட்றேன்னா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கிளவி வரும் பாருங்க, சர்ப்ரைஸ். வணக்கம்டா. அந்த சைடு என்னை போகவே விடாது, மேலே ஏறவே விடாதுங்க. இது என்னை துரத்திக்கிட்டே தான் இருக்குங்க கடைசி வரைக்கும். நிறைய வீடியோ கட் பண்ணிட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சரியான எரிச்சல். இந்த கிளவியை இதை வச்சு மண்டையில் போடலான்னா கண்டிப்பாக போட்டுருவேன். இல்லை 3 சாப்டர்லேயும் அந்த கிளவி ஒரே கட்டையை தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. புதுசாக கட்டை வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லையா? கேட்டது தப்புன்னு ரொம்ப நேரம் துரத்திட்டு இருக்குங்க. சரி பரவாயில்ல, நிற்காதடா. நின்றானா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதாவது இங்கே என்னாச்சுன்னா, இப்போ நான் வெளியே வரும்போதே போட்டு தள்ளிடுங்க. யார் எதுவும் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நான் டெத் ஆயிடுவேன். அதை மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுவேன். சரி லாஸ்ட் டேவே வந்தாச்சு, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிறா. இப்பயும் நான் ட்ரை பண்ணி தான் இருப்பேன். யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் பயத்துலேயே பார்ப்பேன். ஆனால் கிராணி வந்துடும். சரி வந்துருச்சேன்னு பார்ப்பேன். இப்போ எப்படி எஸ்கேப் ஆயிடுவேன். திருப்பி மேலே ட்ராப் போட்டு போகும். இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக மாட்டுறேன் ட்ராப்பில். இங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்பேங்க. எனக்கு ஆனால் வச்சாம்பரம் ஆப்புன்னு தாங்க இருந்துச்சு. கிளவி கரெக்டாக ட்ராப் போட்டதில்ல, ஃபஸ்ட்டு எஸ்கேப் போயிடுவேன். அதே ட்ராப்பில் திருப்பி வந்து மாட்டுவேங்க. இந்த ட்ராப்பில் மாட்டலன்னா கூட கொஞ்சம் ஃபியூஸை கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபியூஸ் எங்கேயோ பார்த்தேங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதையாச்சும் எடுத்துகிட்டு வந்துருப்பேன். எல்லாம் லாஸ்ட் டைமில் தான் ஞாபகம் வரும். வேமா கதவை திறங்கடா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏங்க இந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்காச்சும் நான் இங்கேயே தான் நின்றுட்டுருப்பேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அவ்வளோதான், வந்தாச்சு. இப்பயாச்சும் எப்படியாச்சும் நம்ம போய் பொருளை கண்டுபிடிக்கணும், வேமா கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலை, நம்மளை ஒரே அடி எஸ்கேப் பண்ணி விட்ருவானுங்க. இந்த இடத்துல இப்போ எஸ்கேப் ஆயிடுவாங்க. கிராணி இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியே வந்து துரத்தோம். எங்கடா துரத்துமே என்ன கிளவி? துரத்திட்டு தானே வரும். ஆமாம், போடா சின்ராசு ஓடிடு. இந்த கிளவி சவுண்டு கேட்டுருச்சுங்க. சரி எஸ்கேப் போயிடலான்னு பார்ப்பேன். கீழே மாட்டுச்சு. இப்போ எப்படி அவுத்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரே போடு. சேவிடா முடிச்சு விட்டானுங்க போங்க. இனி இது ஏன் டைம். ஹோ என் முதலுக்கு நீ தான் உணவு. டே விட்டுருடா.
அது எப்படி விடுறது கன்னு இவ்வளோ நேரம் தூக்கி வச்சுட சவுடா ஐயா. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ பாய். வீடியோ பார்க்கணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.